அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 2023ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? 2023ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் அப்படின்னா இந்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்தூர் தான் தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 2 நகரங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ். ஓகேங்களா, சூரத்தும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான். ஸோ இந்தூரும் சூரத்தும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான். தேர்ட் ப்ளேஸ் வந்து நவி மும்பை. ஓகேங்களா, 4வது இடத்துல ஆந்திராவை சேர்ந்தது இருக்குது. மொத்தமாக 4447 நகராட்சிகள் வந்து கணக்கெடுத்திருக்காங்க. 12 கோடி பேர்கிட்ட வாக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, வாக்கு வந்து எடுத்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரத்தோட சாஸ்வத் முதலிடத்தில் இருக்குது. 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் வந்து மகாராஷ்டிரத்தோட சாஸ்வத் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. 2வது இடத்துல வந்து சத்தீஸ்கரோட பத்தான் நகரம் இருக்குது. கங்கை ஆற்றங்கரை தூய்மை நகரங்கள் பட்டியலில் வந்து வாரணாசி ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் பிரக்யாராஜ் வந்து 2வது இடத்துலையும் இருக்குது. பிரக்யாராஜ் வந்து 2வது இடம். 2வது வினா, தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்னா PS ராமன் அவர்கள். PS ராமன் அவர்கள். இதுக்கு முன்னாடி யார் வந்து தலைமை வழக்கறிஞராக இருந்தார் அப்படின்னா முன்னர் வந்து ஆர் சண்முகசுந்தரம் அப்படிங்கிறது தான் முன்னாள் தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கார். அவர் வந்து ராஜினாமா பண்ணதை எடுத்து PS ராமனை போட்டிருக்காங்க. PS ராமன் ஆல்ரெடி 2006லேருந்து 2011 வரைக்கும் தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கார். திருஷ்டி 10 என்ற உயர்திறன் ட்ரோன் எந்த நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பட்டது? திருஷ்டி 10 என்ற உயர்திறன் ட்ரோன் எந்த நாட்டினரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவைச் சேர்ந்த வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உயர்திற ட்ரோன் அப்படிங்கிறாங்க. முதல். ஓகேங்களா, நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய வகையைச் சேர்ந்தது தான் இந்த ட்ரோன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, உள்நாட்டு ஆளில்லா விமானம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடற்படையிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இதை க்ரியேட் பண்ணவங்க யாருன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ் நிறுவனம் தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. விமானப்படை தளபதி யார் அப்படின்னா ஆர் ஹரிக்குமார். விமானப்படை தளபதி யாருன்னா ஹரிக்குமார். பூட்டான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? பூட்டான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் ஷெரிங் டாக்பே அப்படிங்கிறவர் தான். ஷெரிங் டாக்பே அப்படிங்கிறவர் பூட்டான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மக்கள் ஜனநாயக கட்சி PTP அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். மொத்தம் உள்ள 47 இடங்களில் 30 இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ பூட்டானில் 2008லேருந்து தேர்தல் நடந்துட்டு வருது. ஓகேங்களா, பூட்டானில் 2008லேருந்து தான் தேர்தல் நடக்குது. அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது? அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா டெல்லியில் நடந்துச்சு. அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் மாநாடு வந்து டெல்லியில் நடந்துச்சு. ஜனவரி 11ஆம் தேதி நடந்துச்சு. ஜனவரி 11ஆம் தேதி. தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ராஜீவ்குமார். ஜாக்ரெப் ஓப்பன் ரேங்கிங் சீரீஸ் மல்யுத்த போட்டி தங்கம் வென்றவர் யார்? 57 கிலோ எடை பிரிவில் ஜாக்ரெப் ஓப்பன் ரேங்கிங் சீரீஸ் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? இந்தியாவை சேர்ந்தவர் அமன் ஷெராவத் அப்படிங்கிறவர் தான். அமன் ஷெராவத் அப்படிங்கிறவர் தான் 57 கிலோ பிரிவில் தங்கம் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, குரேஷியாவில் தான் ஜாக்ரெப் ஓப்பன் ரேங்கிங் சீரீஸ் போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் இந்தியாவோட மல்யுத்தம் அமைப்பு வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே பொது போட்டியாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவில் கலந்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கு பேர் வராது. ஸோ பொது போட்டியாளர்கள் அப்படிங்கிற பேரில் கலந்துப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ரிவிஷன் பார்த்துடலாம் டக்குன்னு.
2023ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் இந்தூர். ஆப்ஷனில் சூரத்ன்றதை சூரத்துன்னு போட்டுருங்க, அதுவும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான். ஓகேவா? தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 3C10 என்ற உயர்திறன் ட்ரோன் இந்தியா நாட்டினுடைய அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. பூட்டான் பிரதமராக ஷெரிங் டாக்ஃபே தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. ஜாக்ரப் ஓப்பன் ரேங்கிங் சீரீஸ் 57 கிலோ மல்யுத்த போட்டியில் அமன் ஷெராவத் தங்கம் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை பண்ணுங்கள், ஷேரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.